மறுபடியும் ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்கு. அதை உங்கள் முன்னாடி கொண்டு வர போகிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். தைரியமாக இதை நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நான் தைரியமாக உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன். நீங்கள் தான் இந்த விஷயத்தை நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்தி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் குறுக்குப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் எல்லப்பன். இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசு. இவர் ஒரு டிஃபண்டம், அதாவது காது கேட்காது வாயும் பேச வராத ஒரு மனிதர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு பெட்ரோல் போட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அதே டைமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா டேடி முன்னேற்ற கழகம் கார் வருது. ஸோ வந்துட்டு இவர் பின்னாடி வந்துட்டு ஆர்ன் அடிக்கிறாங்க. இவருக்கு கேட்காது, பாவம், காதும் கேட்காது வாயும் பேச வராது. ஸோ இவருக்கு வந்துட்டு தெரியல, வந்ததும் தெரியல. இவர் பாட்டுக்கு வந்துட்டு சைகை காமிச்சு தான் அந்த பெட்ரோல் பங்க் அந்த இவர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு, ஊழியர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. கார் வருது, பின்னாடி நிற்கிது, ஆர்ன் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவர் பெட்ரோல் அடிச்சுட்டு காசு கொடுத்துட்டு திருப்பி அங்கே போய் நிற்கிறாரு. அவங்க வந்து பக்கத்தில் நின்று நீ எப்படா வந்துட்டு அவ்வளோ திமிரா நிற்கலாம், அவ்வளோ இறத்தாளமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கெட்ட வார்த்தையில் பேசி பாவங்க காது கேட்காது வாய் பேச முடியாத ஒரு அப்பாவியை போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க. அது மனுஷனாக பிறந்தா மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து இந்த அரசியலை விட்டு வெளியே வந்து பாருங்களேன், எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷனாக பிறந்தா ஒரு மனிதாபிமானம் வேணும்டா. அட பாவம், அவருக்கு காதும் கேட்காது வாயும் பேச வராது, வேணும்னே பண்ணல. அதை சொல்லி கூட எனக்கு அப்படி இருக்குன்னு அதை சொல்லி கூட கேட்டுக்கிட்டே அந்த அடிக்கிறானுங்க. இது ஒரு பக்கம் நடக்க. இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லப்பனோட மனைவியார் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையில் போய் இப்படி புகார் கொடுக்குறாங்க, இப்படி என்னோட கணவனை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5லேருந்து 8 நாள் வந்துட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 8வது நாள் வந்துட்டு இவங்க மறுபடியும் போய் கேட்கும் பட்சத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்களோட முகத்தை வந்து எங்களால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கேட்கும்போது ஒய்ஃப் சொல்றாங்களாமா, கார் நம்பரை வச்சு உரிமையாளர் கண்டுபிடிக்க முடியல, அந்த சிசிடிவி வச்சு ஒருத்தர் முகத்தை கூட நீங்க கண்டுபிடிக்க முடியல, நீங்களா என்னையா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களாமா. இன்னும் ஓப்பனா ஒன்று கேட்டிருக்காங்க, இது திமுக ஆளுக பண்ணதுனால மட்டும்தான் நீங்க வெளியே கொண்டு வர முடியல, கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்துட்டு அங்கேயே பேசி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய கொடி ஏந்தி அங்கேயே வந்துட்டு தர்ணா போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இது எங்காவது நீங்க பார்த்துருக்க முடியுமா, இல்லை வேற எங்காவது வந்துட்டு இதை பேசி நீங்க பார்த்துருக்க முடியுமா? கிட்டத்தட்ட இது நடந்து 1 மாசம் ஆச்சுங்க. நம்மளுக்கு யாருக்குமே இன்னும் பெருசா தெரியாது. இந்த நியூஸ்க்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா வேற ஏதாவது நியூஸ் சேனல் பார்க்கணும். முரசொலியும் சன் டிவியும் கலன டிவியும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் கிடைக்காது. இதை பார்த்துட்டு சில இனிமேல் ப்ரூஃப் இல்லைன்னு கத்திட்டு இருப்பானுங்க. இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.